எந்த தெய்வம் வலிய விரும்பார். ஒரு பூசாரி இருந்தா மார்கழி மாசம் பச்சை தண்ணில குளிச்சு விட்டு அம்பாளை பூஜை பண்ணுவான். தயிரன்ன நைவேத்தியம் இவன் தான் திம்பான். ஒரு பொங்கலை வச்சு விட்டு 12 பேர் காட்டுவான், இது உங்களது இது உங்களது. 12 பேருக்கு பணம் வாங்கிருப்பான். வச்ச சோறு ஒண்ணு. சக்கர பொங்கலை படைச்சுட்டு 25 பேர் உங்களுக்கு உபயோகம் பணம் கொள்ள கோயில் பேரு. சக்கர பொங்கல் நைவேத்தியம் என்ற போதே ஒரு ஏனத்துல போட்டு காலிக்கு பின்னால வச்சு விடுவான் தனக்குன்னு. அந்த திருட்டுக்கு அம்பாளும் உதவி. கொஞ்சம் பெரிய மனுஷாலா வந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உருட்டி கொடுப்பான். பரம ஏழைகள் பிள்ளைகளை கையில தடவி அனுப்பான். அது வெளியே வந்து பூத கண்ணாடி போட்டுப்பாங்க, என்னடா தடவி. இப்படியே கொள்ளடிக்கலாம் தெய்வத்தின் பேரு. அந்த தயிரன் தின்னு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரத்துக்கும் ஆட்டுக்கு என்ன சம்பந்தம்? அப்துல் கரீம் சாஹிபுக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்? காளியாயி தேவி வராசக்தி இந்த ஜுரம் சக்கியமாமனா 2 ஆட்டை கொண்டாந்து வெட்டார். மனைவி ரொம்ப கட்சிக்காரி. சுக்கு கஷாயம் மிளகு கஷாயம் போட்டு கொடுத்தா ஜுரம் போயிடுச்சு.